இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமாவில் இருந்த விஜய் பத்தி இந்திய சினிமா எவ்வளவோ பேசியிருக்கு, கொண்டாடி இருக்கு. ஆனா அதையெல்லாம் எப்பவுமே தலையில வச்சுக்காம சாதாரணமா காணப்படுவாரு. பீக்ல இருக்கும் தன்னோட சினிமா கெரியரை நிறுத்திட்டு மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல சில வருடங்களுக்கு முன்னாடி அரசியல்ல களமிறங்குறதா அறிவிச்சிருந்தாரு. அதுக்கான வேலைகள்ல முழு வீச்சுல ஈடுபட்டு வந்திருந்தாரு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட விஜய் தனியா போட்டியிட்டு யாரும் எதிர்பார்க்காத அளவு வரலாற்று சாதனை படைச்சிருந்தாரு. இப்போ தமிழகத்தோட முதலமைச்சரா பதவியேற்று நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராரு. சன் தொலைக்காட்சியில டிஆர்பில நம்பர் 1 சீரியலா ஒளிபரப்பாகிட்டு வர்றது 3 முடிச்சு. இந்த சீரியல்ல பரபரப்பான திருமண எபிசோட் இப்போ ஒளிபரப்பாகிட்டு வருது. இந்த சீரியல்ல சூர்யா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு மக்களோட பேராதரவை பெற்றுட்டு வரவர் தான் நியாஸ்கான். இவர் சமீபத்துல ஒரு பேட்டியில விஜயோட அரசியல் பத்தியும் முக்கியமான ஒரு விஷயம் பத்தியும் பேசியிருக்காரு. மக்கள் முடிவு தான் மகேசன் முடிவு, மகேசன் முடிவு கூட இல்ல மக்கள் முடிவு. அவங்க எடுத்து நெஞ்சில வச்சுட்டா எவன் நினைச்சாலும் வெளியே அனுப்ப முடியாது. அரசியல் அப்படின்றது சேவை, அதுக்கு எதுக்கு அனுபவம் வேணும், உதவி செய்ய வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே போதும். இந்த மாநிலத்தை ரன் பண்றதுக்கு யாரு சிஎம் டாப்ல, இந்த மாநிலத்தை ரன் பண்றது யாரு, சிஎம் டாப்ல இருக்கவரு, லீடர் நிர்வாகம் செய்யறது ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே. நிர்வாகத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும், எது வேணும் எது வேணாம் அப்படின்றது சிஎம் முடிவெடுப்பாரு. அதுக்கு எதுக்கு அனுபவம் வேணும், பெரிய அனுபவம் பெற்றவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.